அரசியல் விமர்சனங்கள் இப்படி தான் நாகரிகமாக செய்யணும். ஏன்னா அரசியல் விமர்சனம் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க விமர்சனம் அப்படின்றது எப்படி வேணாலும் வைப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு கட்சியிலிருந்து அவர்கள் எதிர்க்கக்கூடியவங்களை அவங்கள மட்டமாக பேசுவாங்க. இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம். ஆனால் நடுநிலையாக அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும். இந்த மாதிரியான ஒரு தகுதியான விமர்சனத்தை தான் வைக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய விமர்சகர்களை பார்த்துருக்கலாம். ஆனால் விமர்சகர்களுக்கே தன்னுடைய இந்த முறைதான் அப்படின்ற இல்லாமல் இப்படியும் அரசியல் விமர்சனம் செய்யலாம். அடடா, எவ்வளோ தைரியமாக ஒரு ஆளுங்கட்சி விமர்சனம் செய்கிறாரு. ஒரு முதலமைச்சர் எவ்வளோ ஈஸியாக ஓட்டுறாரு. ஒரு துணை முதலமைச்சர் எப்படியெல்லாம் பேசுகிறார் பாரா, இப்படிப்பட்ட அமைச்சர் அவரையே ஒரு ஈஸியாக விமர்சனம் பண்ணுறாரே அப்படின்னு யோசிக்கக்கூடிய வச்சது தான் நம்முடைய சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் அவர்கள் பெரிய பெரிய டெலிவிஷனில், பெரிய பெரிய நியூஸ் சேனலில், பெரிய பெரிய அரசியல் கலந்தாய்வு நடத்துகிற தமிழ் சேனலில் உட்காந்து பேசாமல் வெறும் நம்ம மொபைலில் பார்க்குற யூடியூப்பில் பேசியே மிகவும் பிரபலமாக பார்க்கப்பட்ட ஒரு அரசியல் விமர்சகர். நம்மளுடைய தராசு ஷாம், பிரியன், ரவீந்திரன் துரைசாமி இவங்க எல்லாமே பார்த்தோன்னா யூடியூப்பை விட இவங்க டெலிவிஷனில் தான் நமக்கு ரொம்ப பரிச்சயமானவங்க. ஆனால் அதெல்லாம் போகாமல் வெறும் மொபைலில் பரிச்சயமானவர் தான் சவுக்கு சங்கர். நிறைய அரசியலுடைய அறியாமையை நமக்கு உடைத்து காட்டியவர். நிறைய விஷயங்களில் மக்களுக்காகவும் மக்கள் ரசிக்கும்படியும் பேசக்கூடியவர். அதே சமயத்தில் பிடிக்காத கட்சியை பேசி விமர்சனத்தையும் எதிர்கொண்டவர். கடந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து திமுக அரசினுடைய விமர்சனத்துக்காக தமிழக அரசின் சார்பாக வழக்கு தொடர்ந்து சிறையில் இருந்த இவர் தற்போது விஜய் தலைமையிலான தமிழக அரசு தன்னுடைய வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெற்றதன் மூலமாக விடுதலையாகி வந்திருக்காரு. இனி வரும் காலங்களில் மீண்டும் தன்னுடைய ஆக்கப்பூர்வமான ரொம்பவும் அதிரடியான அரசியல் விமர்சனம் செய்வார் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஆனாலும் சவுக்கு சங்கர் ஒரு தகுதியான அரசியல் விமர்சகரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2021 அதாவது எடப்பாடி ஆட்சி அமைந்த போது அந்த 2029க்கு முன்னால் இவர் தொடர்ந்து அதிமுகவையும் பாஜகவையும் கடுமையாக கீழ்த்தரமாக விமர்சனம் செய்து திமுகவுக்கு முட்டு கொடுத்தவர். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 2021க்கு முன்னாடி இவர் பேசிய யூடியூப் வீடியோக்களை நல்லா பாருங்கள். ஸோ 21க்கு அப்புறம் திமுக ஆட்சி இவருக்கு சில பிரச்சனைகள், அந்த ஆட்சியினுடைய குறைகள்லாம் சொல்லும்போது இவர் தெளிவாகவே எங்கே மாறினார் அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 மாதங்களாக சீமானுக்கு கப்பம் கட்ட முயற்சித்தார். ஒரு தருணத்தில் சீமானுடைய கட்சியில் சேர்ந்து இவர் எம்எல்ஏவாக கூட நிற்கலான்னு கூட பேச்சுவார்த்தைகள்லாம் அடிபட்டுருச்சு. ஸோ அந்த 2-3 மாதத்துக்கு அப்புறமா மீண்டும் எடப்பாடியினுடைய ஆதரவாளராக தொடர்ந்து திமுகவை விமர்சனம் செய்வதும் எடப்பாடியை தூக்கி பிடிப்பதுமாகவே தொடர்ந்து செயல்பட்டு வந்தார் தன்னுடைய சவுக்கு சங்கர் அவர்கள். அப்படின்னா இவர் 2001க்கு முன்னாடி திமுகவினுடைய கைக்கூலியாக செயல்பட்டிருக்காரு. 2021க்கு அப்புறம் சில மாதங்கள் சீமானுக்காகவும் அங்கே ஒரு பெரிய வருமானம் வரல போல், அதன் பிறகு எடப்பாடிக்கு ஆதரவாளராகவே இவர் செயல்பட்டார். ஸோ அடுத்தது ஒரு சில தருணங்களில் எடப்பாடியோட கூட்டணி வச்சு அவங்கள புகழ்ந்து பேசுவார். எடப்பாடியை விட்டு வெளியே போனால் அவங்க ரொம்ப கீழ்த்தரமாக பேசுவார். இன்னொரு விஷயம், ராமதாஸ் அன்புமணி பிரச்சனையில் ராமதாஸுக்கு சப்போர்ட் பண்ணி அன்புமணியை கடுமையாக விமர்சனம் பண்ணார். அன்புமணியின் மீது எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கியவர். ஆனால் எடப்பாடியோட கூட்டணியை ஐக்கியமான பிறகு வாயை மூடிக்கிட்டார் அன்புமணி பற்றி பேசுகிறதில்ல. ஸோ இவர் பேசுவதால் தான் நமக்கு அரசியல் அறிவு கிடைக்கிறது என்று நான் நம்பினார். நிச்சயம் அது முட்டாள்தனம். இவர்களுக்கெல்லாமே ஆளும் கட்சி, எதிர்கட்சி, பசை இருக்கின்ற கட்சி, அதாவது பசைனா பணம் இருக்கின்ற கட்சிக்கு ஆதரவாக பேசுவதன் மூலமாக பின்புலத்தில் இவர்களுக்கு ஏதோ ஆதாயம் கிடைக்கிறது. அதுதான் உண்மை. இந்த ஆதாயத்திற்காக ஒரு கட்சியை மட்டப்படுத்தி பேசுவதும் ஒரு கட்சியை தூக்கி பிடித்து பேசுவதும் தன்னுடைய சுய லாபத்திற்காக அரசியல் விமர்சகர் என்ற போர்வையில் இருந்து கொண்டு தனக்கான வருமானத்தையும் தனக்கான அனைத்து வசதிகளையும் பெறக்கூடியவர்கள் எல்லாம் அரசியல் விமர்சகர்கள் கிடையாது. பாமர மக்களுக்கும் அரசியல் புரிய வேண்டும் என்ற காரணத்தில் அரசியலில் என்ன நடக்கிறதோ அதை தெளிவாக உணர்த்துவதுதான் அரசியல் விமர்சகர்களின் வேலை. ஆனால் இந்த சவுக்கு சங்கர் போன்ற பலர் சில அரசியல் கட்சிகளிடம் பணம் வாங்கி கொண்டு ஏஜென்ட்டாக தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார். இவர் நம்மெல்லாம் இப்போ நினைக்கிறோம் விஜய் வந்த பிறகு ஐயா இவர் திமுக கடுமையாக விமர்சனம். நோ, 2021 திமுகவுக்கு முட்டு கொடுத்தவர், எடப்பாடியை கடுமையாக விமர்சனம் செய்தவர். 2021க்கு அப்புறம் திமுக விமர்சனம் செய்து எடப்பாடிக்கு கப்பம் கட்டியவர். இவருடைய வேலை பணமும் பசையும் எங்கே இருக்கிறதோ அவருக்கு ஆதரவாக பேசக்கூடிய வாடகை